இப்போ வந்து பைக் வந்து ஃபிட்டிங் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வரும்போது இந்த மாதிரி பாக்ஸ் தான் வரும். இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது காலுக்கு வைக்கிற ஃபுட் ரேசரு. இது பின்னாடி செட் பண்ணிக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஹெட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாவே ஒரு 4-5 ஐட்டம் தான் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வரையில இந்த மாதிரியே பாடியோட வந்துடும். உங்களுக்கு முழுசாக அசம்பிள் பண்ணி வரும். உங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் வரும்போது உங்களுக்கு இந்த பாக்ஸில் இந்த மாதிரி பிரித்து வைக்கிறது தான் கரெக்டாக இருக்குங்கிறதுனால உங்களுக்கு பிரித்து வரும். இது பார்த்தீங்கன்னா கீழே சப்போர்ட்டிங் ராடு, இது ஸ்டேரிங். அவ்வளோதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ 1 by 1 எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நீங்கள் எப்போ ஃபிக்ஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிங் ராடை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து இது மாட்டுறது கரெக்டாக இருக்கும். இது காலுக்கு வைக்கிற ஃபுட் ரேசரு. இந்த ப்ளக் பாயிண்ட் வந்துடும். அந்த பாயிண்ட்டை வந்து கரெக்டாக இதோட கோக்கணும். இது காலுக்கு ஆக்சிலேட்டர் உள்ளது. இது மாதிரி கோத்துட்டு கீழே கேப் இருக்கும். இந்த லாக் வந்து கரெக்டாக இதில் உட்கார்ற அளவுக்கு இந்த ஒயர் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா உள்ள நல்லா தள்ளி விட்டுக்கோங்க. கரெக்டாக அதுக்கு நேருக்கு நேராக வச்சு ஒரு தட்டுனா போதும், கரெக்டாக உட்காந்துரும். ஒரே சைடு தட்டாமல் 2 சைடு முன்ன பின்ன அந்த மாதிரி தட்டிக்கிற வேண்டியதான். இங்கிட்ட என்ன பண்ணமோ அதே ப்ராசஸ் தான் இங்கிட்டு. அதுக்கு நேருக்கு நேராக வச்சு ஒரு தட்டிக்கிற வேண்டியதான். இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா அழுத்தி தட்டினோண்டி நல்லா உள்ள உட்காந்துரும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம மேலே 3 ஸ்க்ரூ இருக்குல்ல, 1 2 3, இந்த 3 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு சப்போர்ட்டிங் ராடு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்துங்க. ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரூவை நல்லா 3ஐயும் கழட்டிடணும். இப்போ வந்து அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு இது அப்படியே உள்ளே வச்சிட வேண்டியதான். உள்ளே வச்சுட்டு இந்த 3 ஸ்க்ரூவையும் இதில் ஏற்றிட வேண்டியதான். 1 2 3 கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக பார்த்து ஏற்றிடுங்க. உங்கள்ட்ட இந்த மாதிரி மிஷின் இருந்தால் சூப்பர். மிஷின் இல்லாட்டி இந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். நல்லா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கேப் இல்லாமல் ஃபுல்லாக ஏற்றிடுங்க. ஃபர்ஸ்ட் இதில் மட்டும் கொஞ்சம் பாதி ஏற்றி வச்சுட்டு அப்புறம் ஃபைனலிஸ்ட்டாக ஃபுல்லாக ஏற்றிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக உள்ள இறங்கும். அது மாதிரி நீங்கள் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இந்த மாதிரி அட்டைப்பெட்டி இதை மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாங்கள் பண்ணுற மாதிரியே கவுத்தி போட்டு கீழே அட்டைப்பெட்டி போட்டுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மேலே உள்ள பாயிண்ட் எதுவும் உங்களுக்கு புரியாமல் இருக்கிறதுக்காண்டி கீழே ஏதாச்சும் போட்டுக்க வேண்டியதான். இப்போ வந்து 3 ஸ்க்ரூவையுமே நல்லா நம்ம டைட் பண்ணியாச்சு. அப்படியே இப்போ வண்டியை நிமித்திடுவோம். இப்போ அப்படியே நம்ம திருப்பிக்கிற வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டிங் ராடை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது அப்போதான் வண்டி உங்களுக்கு கரெக்டாக நிற்கி நீங்கள் அடுத்தடுத்து 1 by 1 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டேரிங் மாட்ட போகிறோம். இந்த மாதிரி போல்ட் இருக்கும். அது போல்ட்டை கழட்டிட்டு நெட்டையும் தனியாக கழட்டிக்கிங்க. இது அலாங்கி மாதிரி வரும். சும்மா ஸ்க்ரூ டிரைவரில் வச்சு பண்ண முடியாது. உங்களுக்கு அலாங்கி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் நீங்கள் டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ப்ராசஸ்க்குன்ட்டா இங்கே இருக்கிற ஹோலு, இந்த ஹோலு அதேமாதிரி ஸ்டேரிங்கில் உள்ள இந்த ஹோலில் நட்டு வச்சு டைட் பண்ணிக்கிறது தான். அதுக்கெல்லாம் இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கிற வேண்டியதான். இது 2க்கும் உள்ள லைனை ஜாயின் பண்ணிக்கிற வேண்டியதான். அந்த அலாங்கி போடுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அது இந்த ரெண்டு ஹோலும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு உள்ள அலாங்கி வச்சு சும்மா வெறுக்கையால் இல்லாமல் அலாங்கியை வச்சு நல்லா டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஏறிடும். உங்களுக்கு வரும்போதே இந்த மாதிரி அலாங்கி வந்துடும். இந்த அலாங்கியை வச்சு தான் நீங்கள் டைட் பண்ணணும். ஸ்க்ரூ டிரைவரை வச்சு டைட் பண்ணக்கூடாது. ஏன்டா இதுக்கு தான் செட்டப்பாக வரும். உங்களால் எந்த அளவுக்கு டைட்டாக ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக ஏற்றிக்கிங்க. ஏற்றிட்டு அங்கிட்டு வந்து நட்டை போட்டுக்குங்க. நட்டை கொஞ்சம் கையில் பத்திரமா வச்சுக்கோங்க. உள்ளே விழுந்துச்சுன்னா எடுக்க முடியாது. இந்த மாதிரி வெறுங்கையால் டைட் பண்ணி பாருங்கள். முடியாத பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு கட்டிங் பிளேடை வச்சு நல்லா டைட்டாக சுற்றி இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட்டாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்டேரிங் சேக்கிங் இருக்காது. இந்த லைன் கொடுக்கும்போது கரெக்டாக பார்த்துக்க. அந்தந்த கலருக்கு மேட்சிங்காக கரெக்டாக கொடுக்கணும். பின்னை மாற்றி எதுவும் கொடுத்துடக்கூடாது. கொடுத்தா உடஞ்சிரும். கரெக்டாக அந்த ஹோலுக்கு எப்படி மேட்சிங் ஆகுமோ அதே மாதிரி கரெக்டாக பார்த்து சொல்லிடுங்க. ஸ்டேரிங் நீங்கள் ஒவ்வொன்றும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷனை கொடுத்தா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டேரிங்கை மாட்டியாச்சு. அடுத்து என்ன மாட்ட போகிறோம்னா ஹெட்டை மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல் வந்து இந்த இது வந்து பிளாஸ்டிக்கில் அப்படியே இது பண்ண மாதிரி இருக்கும். இது லேசாக அங்கிட்டும் கட் பண்ணி எடுத்துடணும். அதேமாதிரி இங்கேயும் கட் பண்ணி எடுத்துடணும். ஒரு சின்ன கத்தி மாதிரி வச்சு
இந்த இப்போ கட் பண்ணி எடுக்கிறாப்புல அதே ஆங்கிளில் 2 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த ஹெட்டு வந்து உங்களுக்கு உள்ளே போய் உட்காரும். அவ்வளோ உங்களுக்கு தெரியுதுங்களா? அதே மாதிரி சின்ன சைஸில், ரொம்ப பெருசாக தேவையில்லை. அந்த நீங்கள் கட் பண்ணுற வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த முகப்போ வந்து உள்ளே உட்கார அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டா போதும். ரொம்ப ஆழமாக கட் பண்ண தேவையில்லை. கட் பண்ணிவிட்டு இந்த ஹெட்டை இப்போ மாட்ட போகிறோம். இந்த ஹெட்டை மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த இதில் 2 ஹோல்லையும் வந்து மிரரை மாட்டணும். மிரரை மாட்டிட்டு தான் ஹெட்டை மாட்டணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோவில் எப்படி சொல்கிறோமோ அதேமாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிட்டிங் ஈஸியாக இருக்கும். மிரரில் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ வந்துடும். இதை ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரூவை கழட்டிடணும். 2லேயுமே இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்துடும். 2 கழட்டிடணும். ஒன்று ரைட்டு மிரர், இன்னொன்று லெஃப்ட் மிரர். நல்லா கையில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி, சும்மா லூஸாக வச்சுட்டு ஸ்க்ரூ ஏற்றிடக்கூடாது. நல்லா இந்த புறம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து நல்லா இழுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மிரர் வந்து கலராமல் வரும். சும்மா இந்த இடத்துல லேசாக வச்சுட்டு நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கலர ஆரம்பிச்சிடும். கரெக்டாக அந்த ஹோலில் போட வேண்டியதான். ஒரு சைடு போட்டாச்சு. அதே மாதிரியே இன்னொரு சைடு அங்கிட்ட போடணும். அதே மாதிரி அடுத்த இது மிரர் இது மாதிரி வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு ஸ்க்ரூவை போட்டணும். நீங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக மிரரை பிடிச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரிப்பாக பிடிக்கும். ஓகே, இப்போ ஹெட்டு இது பண்ணியாச்சு. இப்போ ஹெட்டை வந்து அந்தந்த ஒயர், இதில் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் இருக்கும். ரெட்டு, ஒயிட்டு, பிளாக்கு. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, ரெட்டு, பிளாக்ன்றக்கும் அந்தந்த கனெக்ஷன் அதுக்கு நேராக போட்டுறணும். கரெக்டாக அந்தந்த கலர் பார்த்துருங்க. இப்போ ரெட்டு ஒயருக்கு ரெட்டுக்கு நேராக வர்ற மாதிரியே, பிளாக் ஒயருக்கு பிளாக்குக்கு நேராக வர்ற மாதிரியே இந்த 3 கனெக்ஷனே ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஹெட்டு மாட்டுறதுக்கு முன்னாடி ஒயரை வந்து இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோலு உள்ளே தள்ளி விடணும். மேலாப்பில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயரை நஞ்சிரும். அதனால் ஹெட்டு மாட்டையிலே எந்த அளவுக்கு ஒயரை உள்ளே தள்ள முடியுமோ, நான் தள்ளுறாங்க பாருங்க, அந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டுக்குங்க. உள்ளே தள்ளி விட்டு இந்த முனை இருக்குது பார்த்தீங்களா, இந்த முனை வந்து இது உள்ளே உட்காரணும். நல்லா வச்சு நேருக்கு நேராக வச்சுட்டு நாங்கள் அடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, அடிக்கும்போது கரெக்டாக இந்த லாக்கில் உட்காந்துரும். நீங்கள் இதை முன்னாடி வந்து பிளாஸ்டிக்கை கட் பண்ணாமல் இருந்தால் உள்ளே உட்காராது. இப்போ கட் பண்ணனால கரெக்டாக நறுக்குன்னு உட்காந்துரும். இப்போ வந்து மோட்ரு கப்பு மாட்ட போகிறோம். மோட்ரு கப்பு என்ன ஆங்கிளில் மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது அதாவது இந்த 2 கேப் வர்ற மாதிரி, நாங்களேருந்து பார்க்கல தெரியும், இந்த 2 கேப் வர்ற மாதிரி உள்ளதை கரெக்டாக இந்த இதில் வச்சுக்கணும். இந்த கேப் இருக்கு பாருங்க, இந்த கேப் வந்து இது உள்ள உட்காரணும். இந்த இது வந்து கரெக்டா இந்த ஹோலுக்கு நேரா வச்சிடணும். நேரா வச்சு ஒரு அடி நீங்க மாத்தி வச்சு இது பண்ணீங்கன்னா அந்த இது கரெக்டா உட்காராது. கரெக்டா கப்புலையும் கேப் இருக்கும், அந்த உள்ளதுலயும் கேப் இருக்கும். கரெக்டா நேருக்கு நேரம் வச்சு இந்த மாதிரி அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரிப்பா பிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க கலட்டினாலும் கலராது. அடுத்து பேக்கு இண்டிகேட்டர் லைட்டு மாட்ட போறோம். மாட்டுறதுக்கு முன்னாடி இதுல 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூவையும் கலட்டிட்டு அதுக்கப்புறம் தான் மாட்டுற மாதிரி இருக்கும். அப்படியே பாருங்க வீடியோல. ஸ்க்ரூவை எடுத்துட்டு அப்படியே இதை பின்னாடி வச்சு நல்லா டைட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்க்ரூ ஏற்றிட வேண்டியதான். ஃபார்வர்டில் போட்டு அப்படியே ஸ்க்ரூ ஏற்றிட வேண்டியதான். மிஷினில் தான் உங்கள்ட்ட போடணும் இல்லை, உங்கள்ட்ட ஸ்க்ரூ டிரைவர் இருந்தாலும் ஸ்க்ரூ டிரைவர்லேயே நீங்கள் திரும்பி எடுத்துக்கலாம். நாங்கள் ஒரு நாளைக்கு 100-150 பொருளுக்கு மேலே ஃபிட் பண்ணுறதுனால இந்த மாதிரி மிஷின் வாங்கி வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு இதுக்கு உங்களுக்கு ஸ்க்ரூ டிரைவரே போதும். இந்த மாதிரி பின்னாடியே நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபைனலாக என்ன மாட்ட போகிறோம்னா, ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் லைட் இந்த கேப் வரும் பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த கேப்பில் முகப்பை முன்னாடி பார்த்த மாதிரியே மாட்டணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி திருப்பி மாட்டோம், அந்த மாதிரி மாட்டாமல் முன்னாடி மாதிரி வச்சு இந்த கோலுக்கு நேராக வச்சு சும்மா லேசாக தட்டிட வேண்டியதான். இதுக்கு ஸ்க்ரூ எதுவுமே வராது. அந்த மாதிரி தட்டிட வேண்டியதான். இதே மாதிரி ரைட்டு லெஃப்ட் சைடு இந்த மாதிரி வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி தட்டி விட்டா உங்களுக்கு இப்போ ஃபிட்டிங் வந்து 100% முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சீட்ல வந்து ஸ்க்ரூ வரும், அதை கழட்டிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா பேட்டரி லைன் வந்து உங்களுக்கு வரும்போது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த 1, 2, 3 லைன் தான் கொடுத்துருக்கோம். இந்த லைனு கொடுக்காம இருக்கும். இந்த ஒயிட் கலர் கேப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேப்பை எடுத்துட்டு இந்த ஒரு லைன் மட்டும் கொடுக்காம இருக்கும்ல,
இந்த ஒரு லைன் மட்டும் கொடுக்காம இருக்கிற இடத்துல கரெக்டா அந்த லைனை கொடுத்துக்க வேண்டியதான். நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி சின்ன குறடு எது இருந்துச்சுன்னா கொஞ்சம் நச்சு விட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம் இது கொஞ்சம் லூஸா தான் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதாவது உள்ள மாட்டி விட்டு கரெக்டா மாட்டி விட்டு இந்த 4 இது இருக்கு பார்த்தீங்களா, 1 2 3 4 இந்த 4ஐயும் நல்லா குறடு வச்சு நச்சு விட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு கலராம இருக்கும். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு உங்களை யூஸ் பண்ணாம இருந்தால் ஏதாச்சும் ஒரு லைனை கழட்டி விட்டுக்குங்க. உங்களுக்கு பவர் வந்து ஸ்டாப் ஆகும். எதுக்காண்டின்னு கேட்டீங்கன்னா, பேட்டரி ட்ரை ஆகாம இருக்கு. கழட்டி விடும்போது இந்த முனை இருக்கு பார்த்தீங்களா, இந்த முனை பகுதி சும்மா நீங்க இழுத்தா வராது. இந்த இடத்துல நகத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணி இழுத்தா உங்களுக்கு வெளியே வந்துடும். நீங்க தொடர்ச்சியா ஓட்டுற மாதிரி இருந்தா லைனே கொடுத்து வச்சுக்கலாம். இப்ப சாவி போட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிற பாருங்க. ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி லைட்டிங்கோட ஆன் ஆயிரும். உங்க லைட்டிங்கோட ஆன் ஆயிரும். இந்த மியூசிக் ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இது அடிஷனலா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி 1 இன்ச் ஸ்க்ரூ வரும். 1 இன்ச் ஸ்க்ரூ வரும். இந்த இதை மட்டும் லேசா உங்களுக்கு 2 சைடு தட்டி விட்டுட்டு இங்க ஒரு ஸ்க்ரூ போட்டுக்கணும், இங்க ஒரு ஸ்க்ரூ போட்டுக்கணும். எதுக்காண்டி கேட்டீங்கன்னா, பசங்க சுட்டி பசங்கனால ரொம்ப இது பண்ணுவாங்க. அதனால இதை கலந்துக்கிட்டு ஓடியாந்துரும். இங்கிட்ட ஒரு ஸ்க்ரூ, அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ. இங்கிட்ட எப்படி போடுறோமோ அதே மாதிரி ஆப்போசிட்ல 2 சைடு ஸ்க்ரூ போட்டுறணும். பாத்துக்கோங்க, இந்த முனையில வச்சு ஒரு ஸ்க்ரூ இறக்கிடணும். அதே மாதிரி இங்க ஒரு ஸ்க்ரூ இறக்கிடணும். இறக்கிட்டா உங்களுக்கு பர்மனண்டா அது வந்து கலராம ஃபிக்ஸ்டா இருக்கும். இதெல்லாம் அடிஷ்னலா போடுறது தான். இந்த ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு பாக்ஸ்ல வராது. நீங்க வெளியே ஹார்ட்வேர் கடையில 1 இன்ச் ஸ்க்ரூன்னு கேட்டா கொடுத்துருவாங்க. கருப்பு கலர் தான் வாங்கணும் இல்ல, ஒயிட் கலர்ல கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ஹெட் நம்ம மாட்டணும்ல, இந்த ஹெட் மாற்ற இந்த 2 இந்த இதுக்கும் கலராம ஃபிக்ஸ்டா இருக்கிறதுக்காக இந்த இடையில ஒரு நம்ம ஸ்க்ரூ போட்டுக்கிற வேண்டியதான். இங்க ஒண்ணு போட்டுக்கணும், அப்படியே ஆப்போசிட்ல அந்த ஸ்க்ரூ அங்கிட்டு ஒண்ணு போடணும். ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல கேப் இல்லாம நல்லா டைட் பண்ணிட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதான். ஒன்று இறக்கியாச்சு. அது மாதிரியே இந்த சைடும் இறக்கிற வேண்டியதான். இந்த இப்போ ஃபர்ஸ்ட் கேப் இருக்கு பாருங்க, இப்போ அமுக்கினோடனே அந்த கேப் இல்லாம போயிடும். கேப் இல்லாம வச்சு நீங்க அமுக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு கலரே கலராது ஹெட்டு. அவ்வளவுதான், உங்களுக்கு வண்டி ஃபிட்டிங் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதுல பேசிக்கானது மட்டும் சொல்லிடுறோம். இது பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டரு, காலில் உள்ளது பிரேக்கு, இது வந்து கீ டைப் ஆன் ஆஃப் கீ, இது ஃபார்வர்டு பேக்வர்டு ஆப்ஷன், இதெல்லாம் மியூசிக் சிஸ்டம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.